28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சிஎம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மகளிருக்கு அதாவது மகளிருக்கு 2500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுவும் கொடுப்பாரு நம்புகிறோம். அதுக்கப்புறம் இந்த தாய்மாமன் சீரு, அப்புறம் இந்த தாலிக்கு தங்கம், அப்புறம் வேலையில்லா பட்டதாரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தாக்கா ஜனங்க கொஞ்சம் எதிர்பார்க்குவாங்க. இயற்கை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டா நல்லபடியாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோங்க சார். இப்போ மழை தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது முறையாக சேமிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த இயற்கையாக கொடுக்குற மழை நீரை வேஸ்ட் ஆகாமல் உரிய முறையில் பாதுகாத்து அது விவசாயிகளுக்கும் அதுக்குண்டான குளம் குட்டையில் நீரெல்லாம் கரெக்டான முறையில் பாதுகாத்து அது உரிய அமைப்புக்கு சேரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அந்த பட்ஜெட்டில் இயற்கை சார்ந்த இவங்களுக்கு விவசாயம் இவங்களுக்கு சமுதாயங்களுக்கு முக்கியத்துவம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளுக்கு பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணணும். அதே போல் சிலிண்டரு 6 சிலிண்டரு இலவசம்னு சொல்லியிருந்தார். அதையும் பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி ஏழை எளிய மக்களுக்கு என்னென்னலாம் அவர் செய்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அதெல்லாமே அவர் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரே டைமில் எல்லாத்தையும் பண்ண முடியலனாலும் படிப்படியாக அதை கொண்டு வந்தாக்கா மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன எதிர்பார்க்குறோம்? விலைவாசி தான் ரொம்ப மீறி போயிட்டே இருக்குது. அரிசியும் 30 ரூபா ஆயிடுச்சு. உளுந்து போன வாரம் 130 வாங்கணும், இன்னும் 150 சொல்கிறாங்க. அதைத்தான் வாங்கிக்கிறேன். அந்த கூப்பனர்ஸ் நல்லது போடுறேன்னாரு, போடுவாரா? அதெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்க? போட்டாங்கன்னா பயன்படும். பேக்கெட் 5 ரூபா 5 கிலோ பேக்கெட்டாலும் போடுறேன்னு சொன்னார். அது நல்லா இருக்கும். ஏன்னா ஆமாம், இங்கே 70 ரூபா கொடுத்து வாங்குறோம். ஒரு 10 கிலோ கொடுத்தாலும் கூட சரி மாதம். படித்த இளைஞர்களுக்கு அந்த ஊக்கத்தொகைன்னு சொல்கிறது இந்த பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்காகனா சாதாரணமாக ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னாலும் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவாகுது. அந்த 4000 ரூபாய் 3000 ரூபாய் எவ்வளோ பட்ஜெட்டில் வருதோ அந்த காசை வச்சுட்டு நம்ம இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணுறதோ அங்கேருந்து வரதுக்கான செல்ஃப் எக்ஸ்பென்சிவ்க்கு யூஸ் ஆகும். இது மூலயமா நிறைய மாணவர்கள் பயனடைவாங்க. கம்பல்சரி இது பட்ஜெட்டில் நீங்கள் தாக்கல் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். 6 சிலிண்டர் அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 சிலிண்டர் கொடுத்தா போதும். அடுத்தது ரொம்ப அதிகமாக சலுகைகளை கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவர் எப்போ நிதிநிலை சரியாகுதோ அப்போ எல்லாத்தையும் செய்யலாம். விவசாயிக்கு சரியான தண்ணி கிடையாது விவசாயத்தில். இருந்தாலும் காவிரி மேலாண்மை ஆணையம் எங்களுக்கு சாதகமாக கிடையாது. விவசாய தரப்பில் என்னென்னா முன்னுரிமை கொடுத்தா நாடு நாங்கள் இன்னும் விவசாயம் பண்ணி மேலே கொண்டு வரக்கு நல்ல வசதியாக இருக்கும். தமிழ்நாட்டில் என்னென்னா விவசாய கடன் நீங்கள் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. இது வரைக்கும் பண்ணது நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வறட்சி இதுக்கு சப்போர்ட் தனியாக பண்ணணும். அதுவும் இல்லை, ஏற்கனவே வாங்கின பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லி நீங்கள் அறிவித்ததுக்கு இது வரைக்கும் எந்த பெனிஃபிட்டும் எங்களுக்கு வந்த மாதிரி இல்லை. அதுக்கு சீக்கிரமாக வந்தால் நல்லதாக இருக்கும். ஏழை மக்கள் பொதுவாக பெண்களும் ஏழை மக்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா இந்த 2500 ரூபாய் தருவாங்களா இல்லையான்றது தான். கண்டிப்பாக இது தருவார். எல்லோருடைய மக்களையும் அவர் இடம் பிடிப்பார். எல்லாருடைய முதலமைச்சரை விட இவர் முதன்மையானவர்னு எல்லார் மனசுலையும் இடம் பிடிப்பார்னு நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் மாதிரி இவரும் பேர் வாங்குவார். முக்கியமாக ஏழை பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பின்னாருன்னா போதும், பேசுகிறவங்க வாயை அடிச்சிடலாம். விழுப்புரம் டு பாண்டி ரோடில் ஹெவி டிராஃபிக் ஆகுது சார். டெய்லியும் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. காலையில் அதுவும் ஸ்கூல் போகிற பசங்க, ஆஃபீஸ் போகிற ஒர்க்கர்ஸ்லாம் டெய்லி லேட் ஆகுது. ரொம்ப ½ கிட்ட ஆகுது அந்த ரோடு கிராஸ் பண்ணவே. எங்களுக்கு ஒரு ரிங் ரோடு இல்லைனா ஒரு பிரிட்ஜு இந்த பட்ஜெட்டில் தேவைப்படுது. தங்க மோதிரம் கொடுக்குறேன், இந்த கல்யாண பெண்ணுக்கு தங்க தாலி கொடுக்குறேன், பட்டு சேலை கொடுக்குறேன். அதெல்லாம் இதுக்கப்புறம் செயல்படுத்தினாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் அதிகப்படுத்தி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இளைஞர்கள் நாங்கள் இப்போ படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆட்சியில் நிறைய விஏஓ, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4 மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இந்த பட்ஜெட்டில் அலாட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதனால் இந்த பட்ஜெட் இளைஞர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புக்குண்டான பட்ஜெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.